ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 4 மந்திரம் ஜபிச்சா போதும். நம்புங்க, வாழ்க்கையில ஒரு நாளும் குழந்தைகள் காரணமா துக்கம் வராது. என் பாசமான பக்தர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு தெய்வீக ரகசியம். இது எந்த அம்மா அப்பாவோட வாழ்க்கையையும் ஒரே ராத்திரியில மாற்றும் சக்தி உள்ள விஷயம். சாஸ்திரங்களையே சொல்லியிருக்காங்க. சில புனித மந்திரங்கள் இரவு தூங்குற நேரத்துல ஜபிச்சா கடவுள் தானே குழந்தைகளுக்கு வரக்கூடிய எல்லா துக்கத்தையும் தன் கையால் எடுத்துருவாருன்னு. அதனால தான் இன்று அந்த 4 அற்புதமான மந்திரங்களோட ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மந்திரங்களோட சக்தி அவ்வளவு ஆழம். வருஷக்கணக்கா சந்தோஷம் இல்லாம இருந்த வீடுகள்ல கூட சந்தான சுகம் என்கிற தீபம் மறுபடியும் ஏறி எரிஞ்சிருக்கு. அதனால கவனமா கேளுங்க. இன்னைக்கு இந்த மந்திரங்களை நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா குழந்தைகளை பற்றி இனிமேல் எந்த துக்கமும் உங்களுக்கே வராது. அன்போட ஹரஹர மகாதேவன் சொல்லுங்க. இந்த தெய்வீக செய்திய கடைசி வரைக்கும் மனசார கேளுங்க. இது ரொம்ப பழைய காலத்துல நடந்த கதை. ஒரு வளமான நகரத்துல ரொம்ப பணக்கார சேட்டு ஒருவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பணத்துக்கு குறைவே இல்லை. தங்கம் வெள்ளி குவியலா இருந்தது. பெரிய மாளிகை, நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்க எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்தது. அவருக்கு 3 பசங்க. 3 பேரும் அப்பா சொல்றத கேட்கவே மாட்டாங்க. பெரிய பையன் சூதாட்டம் குடி இதுல மூழ்கி இருந்தான். நடு பையன் கெட்ட நட்புல விழுந்து கிடைக்கிற பணம் எல்லாம் வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். சின்ன பையன் ரொம்ப கோபக்காரன். அப்பாவோட பேசும்போது கூட கஷ்டமான வார்த்தைகள் தான் பேசுவான். இதையெல்லாம் பார்த்து சேட்டு மனசு ரொம்பவே பதறிக்கிட்டு இருந்தது. ராத்திரி தூக்கம் வராது. இவ்வளவு சொத்து இருந்தாலும் என்ன பயன்? பசங்களே தவறான வழியில போயிட்டா முதுமையில துணையா யாரும் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. நாளுக்கு நாள் உடம்பு சோர்ந்துக்கிட்டே போக கவலையும் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தாரு. அவரு சித்த புருஷர். அவர் சொல்ற வார்த்தைகள்லயே பெரிய சக்தி இருக்கு. அவரு உபதேசம் கேட்டா வாழ்க்கை மாறிடும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதும் சேட்டு மனசுக்குள்ள நாமும் போய் அந்த மகானை சந்திச்சு நம்ம துயரத்தை சொல்லலாமேன்னு தோணுச்சு. அடுத்த நாள் காலையில சேட்டு அந்த மகான் இருந்த ஆசிரமத்துக்கு போனாரு. அங்க நிறைய பக்தர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு மரத்துக்கு கீழே ஆசனத்துல அந்த மகான் அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. முகத்துல ஒரு தெய்வீக ஒளி, கண்கள்ல கருணை நிறைஞ்சிருந்தது. சேட்டு தூரத்துல இருந்தே சாஷ்டாங்கமா வணங்கினாரு. அப்புறம் கதை ஆரம்பிச்சது. மகான் சொன்னாரு, பக்தர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்ப பழமையான ஒரு கதை. அந்த காலத்துல மனிதர்கள் தர்மத்தோடும் சத்தியத்தோடும் வாழ்ந்த நேரம். அப்போ ஒரு நாட்டுல ஒரு நல்ல தர்மராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு 4 பசங்க. ஆனா 4 பேருமே ரொம்ப அடங்காதவங்க, தவறான பழக்கங்கள்ல மூழ்கியவங்க. இதனால ராஜா ரொம்பவே கவலைப்பட்டாரு. ராஜா இல்லாத பிறகு இந்த பசங்க ஆட்சியை எடுத்துக்கிட்டா நாட்டுக்கு என்ன ஆகும்னு மக்களுக்கே பயம் வந்துடுச்சு. ராஜா நிறைய முயற்சி செஞ்சாரு. குருமார்களை கூப்பிட்டாரு, ஞானிகளை கூப்பிட்டாரு, பண்டிதர்களையும் வரவழைத்தாரு. எல்லாரும் சேர்ந்து அந்த பசங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. ஆனாலும் யாரோட வார்த்தையும் அவர்கள் மேல் எந்த தாக்கத்தையும் உண்டாக்கல. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த ராஜாவின் மனசு மெதுவா மெதுவா உடஞ்சுக்கிட்டே போனது. ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு வயதான பெரிய ஆன்மீக மகான் தோன்றினாரு. அவரு ராஜாவை பார்த்து, ராஜா, உங்க துக்கத்துக்கு தீர்வு இருக்கு. ஆனா இதுக்கு நீங்க பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 4 புனித மந்திரங்களை ஜபிச்சு பாருங்க. இந்த மந்திரங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. இதை ஜபிச்சா உங்க பசங்கள்ல மட்டும் மாற்றம் வராது, உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா மாறும். அதை கேட்ட ராஜா, மகானே, அந்த 4 மந்திரங்கள் என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாரு. உடனே அந்த ஆன்மீக மகான் சொன்னாரு, முதல் மந்திரம் சந்தானம் தேக தேவம் தமகம் சரணம் கதா. இந்த மந்திரம் குழந்தைகளோட நலனுக்காக. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 22 தடவை ஜபிச்சா தெய்வீக சக்திகள் உங்க பசங்களோட மனசுல நல்ல புத்தியை உண்டாக்கும். 2வது மந்திரம் புத்திர பௌத்தாய வித்மகே சத்கர்மனே தீமகி
தன்னோ புத்திர பிரசோதயாத். இந்த மந்திரம் பசங்களை நல்ல செயல்களோட பாதைக்கு கொண்டு போகும். இதை தினமும் ஜபிச்சா அவங்க மனசு தானாவே ஆன்மீகமா நல்ல விஷயங்களுக்கும் தர்மத்துக்கும் மாற ஆரம்பிக்கும். மூன்றாவது மந்திரம் கஜானனாய நமக. விநாயகர் பசங்களோட அன்புக்குரிய தெய்வம். அம்மா அப்பாவை மதிச்சு சேவை பண்றதுக்கு சிறந்த உதாரணம். இந்த மந்திரத்தை ஜபிச்சா பசங்களோட மனசுல பெற்றோருக்கான மரியாதையும் அன்பும் இயல்பா வந்துடும். நாலாவது மந்திரம் ஸ்ரீராமாய நமக. ராமர் அப்பாவுக்கு காட்டிய பக்திக்கு ஒரு பெரிய உதாரணம். அப்பா சொன்னதுக்காகவே ராஜ்யத்தை விட்டுட்டு 14 வருஷம் காட்டில் வாழ்ந்தவர். இந்த மந்திரத்தை ஜபிச்சா பசங்கள்ல கீழ்ப்படிதலும் கடமை உணர்ச்சியும் உருவாகும். அப்புறம் அந்த ஆன்மீக மகான் ராஜாவுக்கு சொன்னாரு, இந்த 4 மந்திரங்களையும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியான மனசோட ஜபிக்கணும். ஜபிக்கும் போது மனசு முழுக்க அதிலே இருக்கணும். பசங்க மேல கோபமோ வெறுப்போ வைக்கக்கூடாது. அன்பும் கருணையும் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஜபிக்கணும். அப்படி செய்தா மெதுவா மெதுவா பசங்கள்ல மாற்றம் தெரியும். ராஜா கேட்டாரு, இத எத்தனை நாள் ஜபிக்கணும்? ஆன்மீக மகான் சொன்னாரு, தொடர்ந்து 22 நாள் ஜபிக்கணும். ஒரு நாளும் இடைவேளை விடக்கூடாது. ஏதாவது காரணத்தால ஒரு நாள் தவறினா மறுபடியும் முதல் நாளிலிருந்தே ஆரம்பிக்கணும். 22 நாள் முடிஞ்சப்புறம் நீங்களே அந்த மாற்றத்தை கண்ணால பார்க்க முடியும். அதோட கனவு முடிஞ்சது. ராஜாவுக்கு விழிப்பு வந்தது. காலையில எழுந்ததும் இந்த மந்திரங்களை கண்டிப்பா ஜபிக்கணும்னு மனசுக்குள்ள உறுதியா முடிவு செஞ்சாரு. அந்த ராத்திரியிலிருந்தே ராஜா மந்திர ஜபத்தை ஆரம்பிச்சாரு. முதல் ராத்திரி மந்திரம் ஜபிச்சதும் அவர் மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி வந்தது. பல வருஷமா இருந்த கவலையும் பதட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ராஜா நினைச்சாரு, மந்திர ஜபத்தால இவ்வளவு அமைதி கிடைக்குதுன்னா இதுல கண்டிப்பா தெய்வீக சக்தி இருக்கு. 2வது நாள் ராத்திரியிலும் அவர் மந்திரங்களை ஜபிச்சாரு. அந்த ராத்திரி அவருக்கு ஆழமான தூக்கம் வந்தது. கனவுல அவர் பார்த்தது என்னன்னா, அவரோட பசங்க எல்லாரும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கனவு தான். ஆனாலும் ராஜாவின் மனசுல நம்பிக்கையோட ஒரு சிறிய விளக்கு எரிய ஆரம்பிச்சது. ஆனாலும் ராஜாவின் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்துருச்சு. 3வது நாள் காலையில ராஜா அரசவையில உட்கார்ந்துருந்தப்போ அவரோட சின்ன பையன் நேரா வந்து அப்பாவோட காலில் விழுந்து வணங்கினான். இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த பையன் இதுவரை ஒரு நாளும் அப்பாவுக்கு மரியாதை காட்டினதே இல்லை. இதை பார்த்ததும் ராஜாவின் மனசு சந்தோஷத்தால பூரா நிறைஞ்சு போச்சு. 4வது நாளும் 5வது நாளும் ராஜா எந்த இடைவேளையும் இல்லாம மந்திர ஜபத்தை தொடர்ந்தாரு. நாளுக்கு நாள் பசங்களோட நடத்தை மாறிக்கிட்டே வருதுன்னு அவருக்கே புரிய ஆரம்பிச்சுது. சூதாட்டத்துக்கு அடிமையா இருந்த பெரிய பையன் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சான். கெட்ட நாட்களை சிக்கியிருந்த நடு பையன் அந்த பழக்கங்களை விட்டுவிட ஆரம்பிச்சான். 8வது நாள்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. 3 பசங்களும் சேர்ந்து ராஜாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே நாங்க நம்ம கடமைகளை சரியா பண்ணுவோம்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ராஜாவின் கண்கள்ல தானா கண்ணீர் வந்துடுச்சு. மந்திரங்களோட சக்தி இவ்வளவு பெரியதா இருக்கும்னு அவர் நம்பவே முடியல. ஆனாலும் கனவுல வந்த அந்த ஆன்மீக மகான் சொன்ன வார்த்தைகள் அவருக்கு நினைவு வந்தது. இன்னும் 8 நாள் தான் இல்லை, இன்னும் 14 நாள் ஜபிக்கணும். நடுவில் நிறுத்திட்டா மாற்றம் முழுசா வராம போயிடும்னு அவர் மனசுக்குள்ள தீர்மானிச்சாரு. அதுக்கப்புறம் ராஜா முழு நம்பிக்கையோடும் விடாம செய்யற மனசோடும் 22 நாளும் மந்திரங்களை தொடர்ச்சியா ஜபிச்சாரு. ஒவ்வொரு ராத்திரியிலும் தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியா உட்காருவாரு. விளக்கேத்தி ஒவ்வொரு மந்திரத்தையும் மனசார ஜபிப்பாரு. அந்த நேரத்துல பசங்க மேல எந்த கோவமோ வெறுப்போ இல்லை. அவர் மனசுல இருந்தது எல்லாமே பசங்களோட நலனுக்கான அன்பும் ஆசீர்வாதமும் தான். 22வது நாள் ராத்திரி கடைசி முறையா மந்திர ஜபம் முடிஞ்சதும் ராஜாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியும் திருப்தியும் வந்துச்சு. அவரோட பசங்க இப்போ முழுசா மாறி போயிருந்தாங்க. எல்லாரும் தர்ம வழியில நடக்க ஆரம்பிச்சாங்க. அரசு பணிகள்ல ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மா அப்பாவை அன்போட கவனிச்சுக்கிட்டாங்க. ராஜாவின் வாழ்க்கையில வந்த இந்த பெரிய மாற்றம் சீக்கிரமாவே முழு நாட்டுக்குள்ள பரவிடுச்சு.
மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ராஜா ஏதோ ஒரு தெய்வீக சாதனை செஞ்சதால தான் இளவரசர்களில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. இனிமேல் நம்ம நாட்டோட எதிர்காலம் பாதுகாப்பானதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ராஜா யோசிச்சாரு, இந்த அறிவு எனக்குள்ள மட்டும் அடைஞ்சு போகக்கூடாது. இந்த உலகத்துல நிறைய அம்மா அப்பா பசங்களால துக்கப்படுறாங்க. அந்த எல்லாருக்கும் இந்த வழிமுறையை சொல்லணும்னு நினைச்சாரு. உடனே அவர் நாடு முழுக்க அறிவிப்பு வெளியிட்டாரு. யாரெல்லாம் பசங்களால கவலைப்படுறாங்களோ எல்லாரும் அரச மாளிகைக்கு வரலாம். இந்த தெய்வீக முறையை நான் நேரடியாகவே உங்களுக்கு சொல்லித் தருவேன்னு அறிவிச்சாரு. அடுத்த நாள் அரச மாளிகை முழுக்க மக்கள் கூட்டமாக இருந்தது. வயசான ஆண்கள், பெண்கள், நடுத்தர வயசு அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரோட முகத்திலையும் கவலை ரேகைகள் தெளிவாக தெரிஞ்சுது. ராஜா எல்லாரையும் அமைதியாக உட்கார வச்சாரு. அப்புறம் தன்னோட முழு கதையையும் சொன்னார். கனவுல அந்த ஆன்மீக மகான் வந்து எப்படி 4 மந்திரங்களை சொல்லி தந்தாரு, 22 நாள் தொடர்ந்து ஜபிச்சதால பசங்களில் எப்படி அற்புதமான மாற்றம் வந்துச்சுன்னு எல்லாமே விளக்கமாக கூறினார். கடைசியில் ராஜா சொன்னார், இது மந்திரங்களோட சக்தி மட்டும் இல்லை, நம்ம நம்பிக்கை, நம்ம உறுதி, நம்ம தொடர்ச்சியான முயற்சி, இந்த 3 சேர்ந்ததோட பலன்தான். நீங்களும் உண்மையான மனசோட இந்த மந்திரங்களை ஜபிச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியான இடத்துல உட்காந்து முழு கவனத்தோடு ஜபிக்கணும். மனசில் யார் மேலேயும் வெறுப்போ கோவமோ வைக்கக்கூடாது. அன்பும் கருணையும் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஜபிச்சா கடவுள் தானாகவே உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுவார். அங்கிருந்த எல்லா மக்களும் ராஜாவுக்கு பணிவோடு வணங்கி அந்த மந்திரங்களை எழுதிக்கிட்டாங்க. நாமும் இதை கண்டிப்பாக ஜபிக்கணும்னு எல்லாரும் மனசுக்குள்ளே உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. அதே நகரத்தில் ஒரு வயசான பிராமணர் ஒருவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு 2 பசங்க. பெரிய பையன் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன். அப்பாவோட பேசும்போதெல்லாம் கஷ்டமான வார்த்தைகள் தான் பேசுவான். சின்ன பையன் சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான். இந்த வயசான பிராமணரும் ராஜாவை சந்திச்சாரு. அந்த மந்திரங்களோட விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே ராத்திரியிலிருந்தே அவர் மந்திர ஜபத்தை ஆரம்பிச்சாரு. ரொம்ப பக்தியோடும் ஆன்மீக நம்பிக்கையோடும் இருந்தவர் அவர். விடாம செய்யற மனசோட மந்திரங்களை ஜபிச்சாரு. முதல் சில நாட்கள்ல பெரிய மாற்றம் எதுவும் அவருக்கு தெரியல. ஆனாலும் அவர் பொறுமை இழக்கல. மாற்றம் உடனே வராது, அதுக்கு நேரம் எடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். 10வது நாள் பெரிய பையன் முதன்முறையா அப்பாவோட மரியாதையோட பேச ஆரம்பிச்சான். அது ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனாலும் அந்த வயசான பிராமணருக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். மனசுக்குள்ளே கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டாரு. 14வது நாளில் சின்ன பையன் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அவன் இன்னும் முழுசா மாறலனாலும் நல்ல மாற்றத்துக்கான அடையாளங்கள் தெளிவாக தெரிஞ்சுது. 22 நாள் முடிஞ்சதும் அந்த பிராமணரோட 2 பசங்களும் தெளிவாக மாறி போயிருந்தாங்க. பெரிய பையன் அப்பாவுக்கு மரியாதை காட்டி அவர் சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பித்தான். சின்ன பையன் உழைப்பாளியாக மாறி குடும்பத்தை நடத்த உதவி செய்ய ஆரம்பித்தான். இந்த நல்ல மாற்றத்தை அந்த வயசான பிராமணர் முழு ஊருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். ராஜா சொல்லி தந்த அந்த மந்திரங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான சக்தி இருக்கு. நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஜபிச்சா வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும்னு எல்லாருக்கும் சொல்லினார். அன்பான பார்வையாளர்களே, இந்த கதை முடிவுக்கு வருவதற்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறது ஒரே விஷயம். உங்கள் ஒரு சின்ன கிளிக்குள்ளேயே யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஒளிஞ்சிருக்குது. இந்த சேனலில் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் முழுக்க முழுக்க ஒரு மனிதன், ஒரு மிருகம், ஒரு பறவை, ஒரு உயிர் எல்லாருக்கும் உதவிக்காகத்தான் செலவழிக்கப்படுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லை, ஒரு பசிச்சவனுக்கு சாப்பாடு கிடைக்குது, காயம்பட்ட பறவைக்கு சிகிச்சை கிடைக்குது, உதவி இல்லாமல் தவிக்கிற ஒரு உயிருக்கு புதிய வாழ்வு கிடைக்குது. ஒரு சப்ஸ்கிரைபால் என்ன மாறப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மனசார சொல்கிறேன், உங்கள் ஒரு சப்ஸ்கிரைபால் ஒரு வாழ்க்கை சிரிக்குது. அதனால் இன்றைக்கி உங்கள் மனசில் கொஞ்சமாவது அன்பு, கொஞ்சமாவது கருணை இருந்தால் நாங்கள் செய்கிற இந்த நல்ல காரியத்தில் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் மூலமாக இணைஞ்சுக்கோங்க. உங்கள் லைக் யாருக்கோ நம்பிக்கையாக மாறும், யாருக்கோ பிரார்த்தனையாக மாறும்.
வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கதையை கேட்பதோடு நிறுத்தாம யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைக்கே பாதுகாவலராக மாறுவோம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, இந்த அன்பு செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்க. முடிஞ்சா கமெண்ட்ல உங்க இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க. நன்றி. நம்ம சேனல்ல